ஹலோ கைஸ், வெல்கம் டு த கிளாஸ். நான் பேசுகிறது உங்கள் அனிரோத். நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஒரு புது வீடு கட்டியிருப்போம், நல்லா இருக்குன்னு நானே நினச்சிக்கிட்டேன். அதே மாதிரி என் பின்னாடி ஒரு வேண்ட்ரிங் டேட்டர் இருக்கான். அவன்கிட்ட நான் இப்போ தாங்க உள்ளக்க வந்தேன். அப்படியே அவன்கிட்ட குக்குடு பொட்டேட்டோக்கு ஒரு எமரால்டு தரானு வாங்கிட்டேன். ஏன்னா அவன் டீஸ்பான் ஆகிட்டானா, அதனால தாங்க நான் அப்படியே தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். இது எதுவுமே பண்ணல. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேவ் மைனிங் தான் போகிறோம். அதே மாதிரி நம்ம வில்லேஜையும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அது ஃப்யூச்சரில் ரைடு ஃபார்ம் அந்த மாதிரி நிறையா இதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த இதை சுற்றி ஃபென்ஸ் போட்டுருவோம். ஏன்னா மாபு உள்ளக்க இருந்துச்சுன்னா அவங்க வில்லேஜர்லாம் வில்லேஜ் ஜாம்பியாக மாற்றிடுவாங்க, ஜாம்பி வில்லேஜராக. அதனால் நம்ம இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் போகிறோம். இருங்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுவும் வாங்கிக்குவோம். குக்குடு பொட்டேட்டோக்கு 2 தான் வாங்க முடியும். கைஸ், எனக்கு பிடிச்ச உட்டுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பேல் ஓக்கு தான் கைஸ். இதை நான் 2 வாங்கிக்கிறேன், ஏன்னா இது எனக்கு பிடிக்கும். மீதி எமரால்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆகாது கைஸ் அவ்வளோவா. அதனால தான் நான் இப்போ அதுக்கு வாங்கிக்கிட்டேன். நம்ம வீடை பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன். இங்கே லேடர் போட்டு மேலே போகிற மாதிரி ஒரு பின்பாடு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதான் நம்மளோட ஸ்டோரேஜ் ரூம், உங்களுக்கே தெரியும் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம கொஞ்சம் குக்குடு பொட்டேட்டோ நம்ம இங்கேயே வச்சுருவோம் ப்ரோ. நம்ம சாப்பாடு செஸ்ட் அப்படியே தான் இருக்குது. நம்ம இந்த உட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் யூஸ் ஆகும், இதுக்காச்சும் தேவைப்படும், அதனால் சொல்கிறேன். இதெல்லாம் இங்கேயே வச்சுருவோம் கைஸ். இப்போ நம்ம ஃபென்ஸு தான் பண்ணணும். அதுக்கு நிறையா உட்டு தேவை, உட்டு ஸ்டிக்கு தான் தேவை. இவங்க உங்களுக்கு கூட காமிக்கிறேன். இந்தா இதான் கைஸ் நம்மளுக்கு தேவை. அதனால் நம்ம உட்டு தான் மைன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அந்த உட்டு இடத்துக்கு போனேனே கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா என்னடா வில்லேஜுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நைட் டைம் ஆகுது, நம்ம தூங்கிட்டு போவோம். இல்லை கைஸ், நம்ம பெட்டை எடுத்துகிட்டு போவேன்னா அங்கேயே படுத்துக்குவோம். அங்கேயே அவுட் ஆனோன்னா அங்கேயே பண்ணிடலாம். ஆனால் தெரிஞ்சு இப்போயே படுக்க முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துல எல்லோ கலர் பெட்டில் அப்படியே நம்ம படுத்து தூங்குகிறோம். நான் போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா இப்போ வில்லேஜ் இருக்கும். நம்மளோட பழைய வீடுக்கு அப்படியே இங்கே இருக்கும் கைஸ். இந்த நேரம் போனோம், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், சாரி. இந்த இடம் இன்னும் அப்படியே தான் கைஸ். இங்கே க்ரீப்பர் வெடிச்சிருப்போம் போல். சாரி, எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் உடச்சோம் ப்ரோ, மன்னிச்சிக்கோங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் தான் கைஸ் நம்ம வெட்டியிருந்தோம், அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அங்கே போனேன்னே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அந்த தண்ணியில் வழியெல்லாம் போனோம் கைஸ். இங்கே வந்தேனே தான் கைஸ் எனக்கு ஒன்று தோணுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வில்லேஜே அன்ஈவனாக இருந்துச்சு, அங்கங்கே குழியாக. அதை நம்ம பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி ஃபென்ஸ் வைக்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம இந்த வீடியோவில் மைனிங்கை பண்ணுவோம், அடுத்த பாட்டில் கன்ஃபார்ம் அதே இதை கண்டினியூ பண்ணுவோம். அதனால் நான் என் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ என்ன ப்ரோ உங்கள் வீட்டுக்கு போனதே கண்டினியூ பண்ணுறீங்கன்னீங்களா? அதனால இல்லை கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த வில்லேஜ்லேயே இருக்குது. நம்ம சுற்றி போட்டோன்னே லேட்டாகும் ப்ரோ. அதனால தான் நான் இப்போதைக்கு கட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நான் இப்போ வீட்டுக்கு போய் நமக்கு தேவையான டூல்ஸ் எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் கேவ் வழியாக போகிறப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். நான் லாவா கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நான் வாட்டர் பக்கெட் தண்ணி பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல எண்டு போர்ட்டல் பண்ண தெரியும். கைஸ் ஜாலி கைஸ். நான் சும்மா தான் வந்தேன், என்னடா சம்மந்தமே இல்லை இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குன்னு பார்த்தா லாவா கைஸ். இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் இந்த இடத்துல கட்டிக்குவோம், இல்லைன்னா ரெக்கார்டிங்கில் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படியே இந்த இங்கே தான் கைஸ். இந்த இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா, நான் இப்படி ஃபாரஸ்ட் வழியாக போகலான்னு நினச்சேன். ஏன்னா வில்லேஜ் சைடில் சுற்றி போகிறதோட இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக போகலான்னு நினச்சி தான் நான் அப்படி வந்தேன். பார்த்தா அந்த இடத்துல லாவா கைஸ், ஒரே ஷாக்கிங் கைஸ். நம்ம அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே இங்கே வந்திருப்போம், அந்த போட் ஒன்று இருக்குது. சரி, ஓகே, நான் கேவ் கிட்டே போனேன் கைஸ். இந்த கேவ் தான் சொன்னேன். நம்ம பழைய இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இது இருந்திருக்கும் அயன். அதனால தான் நான் இந்த கேவை சூஸ் பண்ணேன் உங்களுக்கு. இங்கே அது கீழே பிளாக் இருக்கா, இருங்க பார்ப்போம். அப்படின்னா நம்ம அப்படியே தோண்டிகிட்டே போயிடலாம். கரெக்டாக ஸ்டோன் வர வரைக்கும் தான் நம்ம தோண்ட முடியும் கைஸ். இப்போ எப்படி கீழே இருங்க திரும்பி பிளாக் இருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ இருக்குது? 1 2 தானா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சைடு வழியாக நோண்டிடுவோம் கைஸ். நம்மகிட்ட பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, சொல்லவே இல்லை என்கிட்ட. நம்ம பெட் கிளச்சு கூட பண்ணிடுவோம் கைஸ். அதாவது இப்போ பாருங்களேன், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் இருங்க, ஏன்னா ஹெச்பியும் இல்லை. இப்போ நம்ம விழுந்தாலும் நம்மளுக்கு எதாகாது, ஆனால் ஹெச்பி எப்படி குறைஞ்சிச்சின்னு எனக்கே தெரில. இப்போ நான் கீழே போனாலும் என்னை இது பலியாக்கிடுவாங்க.
எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக வாங்கிட்டு வந்து தப்பிக்கலாம். இங்கே அப்படியே படியாக்கி ப்ரோ பெட் கிளச்சு ப்ரோ. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல விழுந்துருவேன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறிக்கும் கைஸ், வச்சுக்கோங்க. தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி 3 பிளாக் போட்டு ஏறினேன் இவங்களை கொல்றக்காண்டி இவங்களை மேலே ஏறினேன். அதாவது இந்த ஒருத்தனை ஜம்ப் பண்ணி அடிக்க முடியல, ஏனே தெரில. இருங்களேன், இப்படி உடச்சேன்னா நம்மளை அடிச்சிருவாங்க கைஸ். அதான் கைஸ் ஒரு பிரச்சனை. அதனால் இப்படி தான் உட்காந்துட்டு அப்போலேருந்து அடித்தேன். ஓகே, இப்போ நம்ம கீழே போய்க்கலாம். இவங்களோட கறி எதுக்கு நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஓகே, இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் டைம் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஷேர்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஆயந்தால வேணும் பார்த்தீங்களா. நானும் மறந்துட்டு தான் நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட் டைம்னு சொல்லியிருப்பேன் கைஸ். டயரைட் நம்ம வீடு டிசைனுக்கு வேணும். நான் இது கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அயன்கிட்டே இருந்துச்சு. லக்கு தான் கைஸ். கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோ நம்ம. ஏன்னா இந்த வீட்டு வாசல் வந்து நம்ம கொஞ்சம் இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படும் கைஸ். இங்கே லைட் ஒன்று வச்சுக்கோம். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியுமா தெரில கைஸ். நிறையாவே கிடைக்கிது. நான் தான் கிடைக்காதுன்னு நினச்சேன். இங்கே வேறு எங்கேயாச்சும் இன்னும் இருக்கா கைஸ்? இப்போ வந்து நான் கொஞ்சம் டயரைட் கலெக்ட் பண்ணிட்டு காட்டுறேன் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா டயரைட் கலெக்ட் பண்ணிட்டு எதுக்கடா இப்படி ஏறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பி என்னை சரியாக அடிச்சு விட்ருச்சு. நானும் அவனை அடிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் தானே அடித்தான். ஏன்னா அது இல்லாமல் ஒரு க்ரீப்பர் வேறு வந்துருச்சு கைஸ். அதனால தான் அப்படி ஏறி ஹெச்பி ஏற்றிட்டு அவங்கள கண்டினியூ பண்ணியிருக்கேன். காப்பரும் மைன் பண்ணிக்கோ, ஏன்னா நம்மளுக்கு பயன் கிடைக்கலன்னா நம்ம காப்பர் ஆர்மர் பண்ணலாம். அதான் கைஸ் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக லைட்டாக வைப்போம். ஏன்னா ஜாம்பி ஸ்பான் ஆகுது, அதாவது எந்த மாபும் ஸ்பான் ஆகுது. அப்பா சின்ன நுண்டாக இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கைஸ். இது நைட்டு நேரமோ கைஸ்? ஆமாம், இது நைட்டு கைஸ். அதே மாதிரி ஒரு ஜாம்பி வருது, ஆனால் நான் இப்போ அவுட் ஆக மாட்டேன் கைஸ். ஜாம்பி வில்லேஜர் இருங்க, ஜாம்பி வில்லேஜர்கிட்ட மட்டும் மேலே இருக்கும். வராதடா, பயமாக இருக்குடா. இப்படி போயிட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டோன்னா மண்டை மட்டும் தெரியும். ஒரு நல்ல ஈஸியான ஜாம்பி ட்ராப் இது. ஆனால் நல்லா அடிக்க முடியல, என்னத்துக்குன்னு தெரில. அவள் தாங்க ஈஸியாக முடிச்சாச்சுன்னு சொல்ல முடியாது, முடிச்சாச்சு அவள் தான். கைஸ் என்ன கைஸ், இத்தனை ஜாம்பி வில்லேஜர் இருக்காங்க, அடப்பாவிகளா. இந்த மேலே ஏறி வரக்குள்ளாமா நம்ம திரும்பி அதே இதை பண்ணிடுவோம். டே போடாங்க கைஸ். என்ன கைஸ் இத்தனை ஜாம்பி வருது, ஜாம்பி ஸ்பானர் இருக்கான்னு. ஐயோ, ஆக்ஸ் உடஞ்சிருச்சு. டொம் டொம். ஹெல்மெட்லாம் போட்டிருக்கான். இவன் நானா தொப்பி, அவன் நானே ஹெல்மெட். என்ன ஜாம்பியோ நீங்களாம் கைஸ். எண்டர்மேனை நம்ம ஈஸியாக அவுட் ஆக்கலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருங்க, எங்கே போகிறோம்? கைஸ் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்களே. இந்த நைட்டு நம்மளால் ஒழுங்காக ஸ்கிப் கூட பண்ண முடியல தெரிஞ்சு. திஸ் இஸ் தி கைஸ் அதுக்குள்ள திரும்பி ஒரு பொட்டுன்னு அடி அடித்தா. நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஹேக்கர் கேம் பிளே கொடுக்குறான் ப்ரோ. லைட்டாக வெளில தெரிஞ்சாலே ஏன் ப்ரோ இப்படி அடிக்கிறான்? இருங்க, இப்படி ஆங்கிள் மாற்றி பார்ப்போமா? க்ரீப்பர் இருக்கானா? இருந்தானே காணோம். ஓகே, நம்மளுக்கு எங்கே இருந்து அடித்தான் கைஸ்? என்ன கைஸ் நடக்குது? இருங்க, நம்ம வெளில போய்க்குவோம். அப்புறம் தான் யார் எங்கே இருக்கான்னு தெரியும். நம்ம தூங்கிடணும், அதான் இப்போ ஒரு மெயின் டாஸ்க். டே ஜாம்பி என்னை பார்த்தா எப்படா இருக்கு? கரெக்டாக க்ரீப்பர் அதுக்கு இதுன்னு வராங்க. என் பெட்டு உடஞ்சிடக்கூடாது, அதான் இப்போ நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்து க்ரீப்பர் வெடிக்கட்டும். இவங்களும் கழிவு வெடி. அப்பாடா, அவள் தாங்க ஈஸியாக நம்ம அவனை வெடிக்க வச்சு அவங்களையும் முடிச்சாச்சு. ஒரு சிம்பிளான ஈஸியான ட்ரிக் தான், சிம்பிளான ஈஸி. அது ரெண்டுமே ஒன்று தான், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க, நம்ம பெட்டோட கைஸ் சின்ன சாம்பி, அதாவது குட்டி சாம்பி
பெட்டு மட்டும் ரீஸ்பான் பண்ணிடணும், இல்லைன்னா எங்கேயும் ஸ்பான் ஆகும். டே பேபி சாம்பி கைஸ், என்னால் அவனை அடிக்க முடியல. நான் க்ளீனாக அடித்தேன். என்ன நியாயம்? இருங்களேன், இப்போ வந்து இங்கே போய் 3 பிளாக் ஏற்றிக்குவோம். போடா கைஸ், என்னோட ஹெல்மெட் போட்டாங்க கைஸ் இந்த குட்டி சாம்பி. நம்மளே சாம்பிகிட்ட இருந்து தான் பிடிக்கும், அது வேறு விஷயம். இதில் கையிலே அடிக்க விட்டாங்க கைஸ். என்ன சொல்கிறேன்? ஏய் இத்தனை சாம்பியா? டே என்னடா இப்படி பண்ணுறீங்க? இந்த குட்டி சாமி தாங்க இருக்கலே ஒரு தொல்லை. இவங்களை அடிக்கக்கூட முடியல என்னால். டே பக்கத்தில் வாங்கடா கைஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் அப்படி எழுதுறேன். நான் அடி தான் பண்ணுறாங்க. கடுப்பேற்றாதீங்கடா, அவுட் ஆயிருங்கடா. இப்போ இதை உடச்சேனாலும் கை ஆக்ஸுங்க அப்படியே லலுத்தி எடுத்துடுறா கைப்பில். பிளாக் இருக்குது, டைரைட் எப்போயோ கலெக்ட் பண்ணி இப்போ உதவுது சொல்லுவாங்களே பழமொழி. ஏய் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக சடன்னு ஏறி வந்துட்டான். நம்ம இப்போ அவனை எப்படி முடிக்கன்னு தான் கைஸ். காலி கைஸ். ஏய் அவள் தான்டா நீங்களா? ஒருத்தன் காலி, இன்னொருத்தவன் ஏய் காலி வைக்கடா. நானும் எத்தனை நாட்டில் இன்னொருத்தவன் காலி. அவுட் ஆயிடுறா கைஸ். என்ன கைஸ் நான் ஒரு பிக்காக்ஸ் வச்சு அடிச்சிருக்கேன், எனக்கே தெரில கைஸ். இப்போ ஹெல்மெட் இல்லைன்னா அப்பாடா இருக்குது. நம்ம இப்போதைக்கு டக்குன்னு ஒரு செகண்டில் ஆர்டர் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை ப்ரோ. நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கணும், பி கான்ஃபிடென்ட். அவ்வளோதான். இங்கே ஒரு டார்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் ப்ரோ. இப்போ எங்கேருந்து ஜாம்பி க்ரீப்பர் நான் பார்த்துட்டேன் ஓர கண்ணில். வெடிடா, இங்கே வந்து வெடிடா கண்ணா. கைஸ் என்ன கைஸ், நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெடி எஸ், ஏன்னா டைரைட் கிடைக்கும், பிளாக்கும் கிடைக்கும், அந்த ஒரு தைரியத்தில் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜாம்பி ஸ்பானர் இருக்கான்னு கூட தெரில. எப்படி ப்ரோ அடித்தான்? காலையில் ஆயிடுச்சு, வாடா. இப்போ நீங்கள் எப்படி ஸ்பானாரீங்க நானும் பார்க்குறேன், வா. வந்துட்டு அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கையில் அடிக்கிறதும் அதை வச்சு அடிக்கிறதும் ஒன்று தான். ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் மாமா மட்டும் எங்கேயோ இருந்து அடிக்கிறான். எப்படா வெயிலில் நிற்கிற? எப்படி கைஸ் வெயிலில் நிற்கிறான்? நான் அவுட் ஆக்கியாச்சு. காம்போ பண்ணுவோம், அவ்வளோதான் கைஸ். பெட் வார் ஸ்கில் இங்கே யூஸ் ஆகும், நான் நினச்சி கூட பார்க்கல. குட்டி சாம்பி கைஸ், எனக்கு தெரிஞ்சு இங்கே கன்ஃபார்ம் ஸ்பானர் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அங்கே நடக்குது கைஸ்? இப்போ அவனை ஆர் யூ சீரியஸ் ப்ரோ? இப்போ அவன் வெயில் வந்தாலும் எதாகாது, ஏன்னா ஃபுல் கோல்டு ஆர்மர் ப்ரோ. இப்போ நான் அவனை தண்ணியில் முழுங்க வச்சாலும் அந்த ட்ரிக் வராதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் கைஸ். இந்த கேவில் இருந்து தான் ஆகணுமான்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டேன். நம்ம பாதி லூட்டை காணோம் ப்ரோ. 7 அயன் இருக்குது, போயிடுவோமா? ஆனால் 7 அயன் வச்சேன்னு தெரிஞ்சு ஒரு சட்டை தான் பண்ண முடியும். பேபி சாம்பி, சும்மா தான் அவங்ககிட்ட வந்தேன். போட, நான் அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அவனும் நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுறான். இதை உடப்பான், அவன் குட்டி பையன்தால நம்மளை அடிக்க முடியாது. டவுன் அவுட் ஆயிடுறா, வாடாடி. எத்தனை கொண்டா இருக்கான்னு பாருங்களேன். அவள் தாங்க இப்போ அந்த ஸ்கெலிட்டன் மட்டும் இந்தா ஃபுல் அயன் ஆர்மரா கைஸ்? ஃபுல்லாக இல்லை கோல்டு ஆர்மர் தான். இருட்டில் பார்க்குற அப்படி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நம்ம காலி. பெட்ராக் ஸ்கெலிட்டன்ட்ட யாராலையும் மோத முடியாது. நான் என்னென்னமோ பண்ணுறேன், எங்கே போனாலும் கூட எனக்கு தெரில. வந்துட்டால இப்போ நான் கையிலே தான் முடிக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லைண்ணா.
அவுட் ஆயிடுறா டே. நான் கஷ்டப்பட்டு போடுறாருங்க கைஸ். இந்த எஃபெக்டாண்டியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாடா கைஸ். இப்போ நம்மளுக்கு ஷூ, ஓ மை காடு, நம்ம ஃபுல் கோல்டு கைஸ், ஃபுல் கோல்டன் ஆர்மர் கைஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம எதுவுமே பண்ணல, வந்து அவுட்டானா லூட்டை கொடுத்தான், அவள் தான். 7 அயன் மட்டும் இருக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம சாப்பாடு 7 அயன் இருக்குது, சூப்பர், பிரச்சனையே இல்லை இப்போதைக்கு. நம்ம தேடி வந்தது அயன், ஆனால் அவுட்டு ஜாம்பி அதுக்குதுன்னு தான் நம்மளுக்கு வருது சொல்லப்போனால் கைஸ். அங்கே மேலே இருந்து தான் வராங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே தான் கோல்டன் ஷர்ட் போட்டேன், கோல்டன் ஆர்மர் போட்டேன். இவன் இருந்தாங்க கைஸ். வெடிச்சு இந்த இடமே எதுவுமே ஆகலை. இங்கே தான் ஆகிட்டே இருந்தீங்க. இருங்கடா லைட் வைக்கிறேன் கைஸ். இதுக்குள்ளே ஒரு கேவு போகுது போல். ஏய் சும்மா தான் கைஸ் அயன் வச்சேன், லைட்டு வச்சேன் அயன். ஓ மை காட், சூப்பர். நம்மளுக்கு இப்போ அயனும் கிடச்சிருச்சு, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. என்னமோ நினச்சா என்னென்னமோ நடக்குது நம்மளுக்கு கரெக்டாக. சூப்பர் கைஸ். வாங்க இதே வழியாக போய் பார்ப்போம். அயனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அயன் அது இல்லை, டயரைட் தான் கைஸ். அயன், ஓ மை காட். நம்ம அயனர் மாதிரி போயிட முடியுமா, இல்லாட்டி அயன் டூல்ஸ் போயிட முடியுமா? என்னமோ இருந்துச்சு கைஸ், அதான் அப்படி பண்ணேன். ஸ்கெலிட்டன் மாமா. எனக்கு இனிமேல் பேர் நம்ம வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டன் மாமா. ஏய் பக்கத்தில் வந்துட்டேன். அதுக்குன்னு நான் சும்மா தான் ப்ரோ சொன்னேன், என்னை ஏன் வைக்கிறான் ப்ரோ, என்னை அடிக்கிறான் ப்ரோ. இருங்களே இப்படி இறங்கி ஒரே ஸ்பேம் தான். சூப்பர், அவுட் ஆகியாச்சு. நம்மளுக்கு இப்போ பிக்காக்ஸ் இல்லையா, கிராஃப்டிங் டேபிள் இல்லை காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படி நடந்துருச்சு? கண்ணு முன்னாடி ஆயின்னு இருக்கேடா காய்ஸ். என்ன காய்ஸ் போய் இப்படி நடந்துருச்சு. நம்மளுக்கு என்ன நடக்கக்கூடாதோ. இப்போ நான் பிளாக் இல்லைன்னா இந்த இடத்துலையே மாட்டிக்கிட்டேன். அவுட்டாகி வரணும் சொல்லப்போனால். நல்ல வேலை தப்பிச்சாச்சு. சும்மா வேறு ஏதாச்சும் 15 அயன் ஓகே, சூப்பர் தான் சொல்லப்போனால். இவ்வளோ கிடச்சதே பெருசுன்ற மாதிரி தான். இப்போ நம்ம மேலே போய் கைஸ் உட்டு கலர் பண்ணணும். மேலே போகிற வழி எங்கடா? இந்தா தான் இருக்கா. ஆனால் மேலே அப்படியே டிரெக்டாக போகணும். உங்களுக்கு மேலே கண்டினியூ பண்ணனே போகிறேன், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் மேலே வந்துட்டேன். என்னடா ஹெச்பி குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவங்களோட ஹனி பீஸ்ட்டை உடச்சி விட்டேன் ப்ரோ. அதனால என்ன விளாண்டாங்கன்னா, ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஹனி பீயால் நம்மளை ஒரு ஆட்டை தான் அடிக்க முடியும், அதுக்கு மேலே அடிக்க முடியாது. அதனால் ஒரு துமுறில் அவனை அடித்தாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அந்த அயனை எடுக்க தான் போகிறோன்னா அதில் என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கே தெரியும், அந்த கீழே போய் மாட்டிக்கிட்டோம். அதனால தான் நம்ம மேலே வந்துருந்தோம். நீங்கள் இப்போ சப்போஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம். இதையும் கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஆக்ஸோட வச்சு இங்கே இது இந்தமாதிரி தேவையில்லாதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுருவோம் கைஸ். ஆரோக்கியத்துக்கு நம்ம இப்போதைக்கு பவ்வு கூட மட்டும் இல்லை, நம்ம பெட்டை உடச்சிக்குவோம். எங்கே போச்சு? கேவ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதான் கைஸ் வெளில வந்தேன். ஆங்கிள் மாற்றி பார்ப்போம். இந்த இருக்குது இது கேவானே தெரில. இல்லை அப்படியே இப்படியே போகுது. அப்படின்னா இங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கேவு எங்கே போன கேவ் கைஸ்? என்ன கைஸ் இங்கே தானே? இந்த தான் கைஸ். விழுந்துருப்பேன். நல்ல வேலை, ஒரு ஹெச்பி தான். கைஸ் கேவை தொலைச்சிடும். இந்த கேவு தானே இல்லையா கைஸ்? லைட்டெல்லாம் இருக்குது. அப்படின்னா இந்த கேவாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் ப்ரோ, இங்கே ஒரு பெட்டு மாதிரி வச்சுருவோம். ஐயோ, பெட்டு வச்சுட்டு ரீஸ்பான் பண்ணிட்டோம். அப்படியே விழுந்துடும். எதுக்கு ப்ரோ விழுந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பி ஹெச்பியோடு வந்துடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. பெட்டு கிளச் இந்த இடத்துல இப்படி ஹெல்மெட் எல்லாத்தையும் மாற்றிடுவோம். அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே தான் கைஸ், இந்த இடத்துல வந்து இதால் பண்ணோம். இருங்க முதல் கிராஃப்டிங். எவனோட என்னை அடிக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது. சத்தம் கிஜி அவ்வளோதான். இப்போ அதனால் அடிக்க முடியாது ஸ்கெலிட்டனால்.
ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கணும். இதை எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்? இங்கே இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்டிக்கை பண்ணிவிட்டு கைஸ் நம்ம நிலமை ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. இந்த ஸ்டோன் பிக்காக்ஸை தான் யூஸ் பண்ணல. இல்லாட்டினா அயன் கலெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? கைஸ் நான் வந்து இப்போ எதுக்கு உடைக்கிறேன்னா நம்ம டூல்ஸ் பண்ணிக்குவோம் எக்ஸ்ட்ராவாகவே. எதுக்குடா நிறையா பண்ணுறேன்னா அதனால தான் கைஸ். இல்லை சொல்கிறேன், சில பேர் நினைப்பீங்க அதான் இப்போ பிகாக்ஸ் இன்னொரு இந்த இதெல்லாம் வேணாம் போட்டா அப்படின்லாம் சும்மா தாண்டா கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் இருந்தனால தான் நம்மளுக்கு இப்போ இதெல்லாம் கிடைக்கிது. உண்மையாக இன்னொரு பிகாக்ஸ் பண்ணிக்கோ. எப்போடையும் நம்மளுக்கே தெரில ப்ரோன்ஸ். அதான் நானே சொல்கிறேன். சரி வாங்க இந்த அயனை மைண்ட் பண்ணிடலாம். என்ன ஒன்று தானா? அவங்க இதையும் உடச்சிட்டு சாப்பிடுங்க. ப்ளீஸ் பெட் வைக்கல. நல்ல வேலை பார்த்தேன். நம்ம இங்கேயே ஸ்டோன் மைண்ட் பண்ண இடத்துல வச்சுக்குவோம். நைட்டு நேரம் எனக்கே தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து உள்ளக்கு இறங்கினோன்னே என்னை எங்கேயோ இருந்து அடிக்கிறான். கைஸ் அது அயனா? ஆமாம் அயன் கைஸ். நம்மளுக்கு அயன் தான் அது கிடச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதான் உங்களுக்கு தெரியுதா 2 பீஸ் ஆஃப் அயன் போடு. இந்த கேவுக்கு வந்தது சரியான லூட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிது. டம்மியாக கிடைக்கல, ஒரு நார்மலாக கிடைக்கிதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம டைமண்ட் அது மாதிரி எதுவுமே பார்க்கல. நம்மளுக்கு பிகாக்ஸ் பண்ணுற அளவு, அதாவது டூல்ஸ் ப்ளஸ் சைனர்மர் அந்த மாதிரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டில். நான் நம்புகிறேன். என்ன நம்மக்கிட்ட எவ்வளோ கிடச்சிருக்கா? 25 கிடச்சிருச்சு கைஸ். ஓகே கைஸ், இங்கே என்னமோ லைட் எரியுது. லாவாவா? ஜாம்பி அடி போடா கைஸ். இந்த இடத்துல நிறைய கிரனேட் இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாண்ட் நம்ம அவுட் ஆகிடுவோம் கைஸ். இந்த ஓவரில் நம்மளால் ஜாம்பியும் அடிக்க முடியல. இதுலேயே சர்வர்னால் கைஸ் நம்ம ஈஸியாக அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக அதில் காம்போ பண்ண முடியுது, இதில் பண்ண முடியல. ஸ்டார்ஃபிங் தான் இந்த இடத்துல கைஸ். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறேன். ஆனால் ஜாம்பி தான் ஜெயிச்சிருச்சு கைஸ். அயன் கைஸ் ஒரு கேவில் ஏய் நம்ம பிக்காக்ஸ் மட்டும் தொலைச்சிடக்கூடாது. நான் தெரிஞ்சு கரெக்டாக ஒரு 30 எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணிடுவோப்பா சாமி. அந்த மாதிரி தான் இருக்குது. கைஸ் இந்த இடத்துல நிறையாவே அயன் கிடைக்கிது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. அதுவும் இல்லாமல் ஒரு இதுக்குள்ளே போய் கைஸ் என்ன கைஸ் இந்த இடத்துல இவ்வளோ இருக்குது. எப்பா மைன்கிராஃப்ட்டு தேங்க்ஸ்டா. ஒரு அயன் நான் இது ஸ்டோனு நினச்சேன். நல்ல வேலை பார்க்கலை கைஸ். இந்த இடத்துல வேறு இருந்தாலும் இருக்கும். இல்லை கைஸ் டீப் ஸ்லேட் எனக்கு பிடிச்ச பிளாக் வந்து பார்த்திங்கன்னா டீப் ஸ்லேட் தான். அதனால தான் கைஸ். அப்படின்னா நம்ம மைனஸில் வந்திருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா நம்மளுக்கு டீப் ஸ்லேட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். தான் வவ்வால் பயலுக ரெட் ஸ்டோன் கைஸ். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகாது. தெரிஞ்சு இதோடய போயிடுவோன்னு தோணுது. ஆனால் நம்ம இருப்போம் கைஸ். இப்போ நம்மளுக்கு சாப்பாடு எதுவும் இல்லை ப்ரோ. நீங்கள் அதனால் ப்ரோ இவனை கொண்டீங்க அவனோட தான் சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அது சாப்பிட்டா நம்மளுக்கு பாய்சன் ஆகும் ப்ரோ. பாய்சன் ஆகாது, பசிக்கும். இப்போ வர சொல்லுங்க அவனை. டேய் வாடா. இப்படியே உக்காந்துட்டு அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக முடிச்சேன். இன்னொருத்தர் இருந்தாலும் என்னை அடித்தான். எனக்கு அப்படி தான் கைஸ் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இங்கே கன்ஃபார்ம் இன்னும் அயன் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இடமே பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு அழகான பேஸ் கட்டிக்கலாம் போல் கைஸ். டீப் ஸ்லேட்டில் இருக்க அயன் ரேர். லைட்டாக நம்ம ரொம்ப டீப்பாக போனால் தான் கைஸ் இதெல்லாம் கிடைக்கும். நம்மகிட்ட இப்போ டார்ச்சும் முடிய போகுது. அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் சர்ச் பண்ணிட்டு மேலே போக வேண்டியதான். ஏன்னா இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இதுக்கு மேலே பேராசைப்பட்டேன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று அவுட் ஆயிரும், இல்லாட்டி ஏதாச்சும் நடந்துரும்னு சொல்ல வரேன். இந்த ரெட் ஸ்டோன் மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். கிடைக்கும் தான் நினைக்கிறேன். கிடைக்கல. ஓகே பரவாயில்ல, நம்ம கிடைச்சதுலேயே போயிடுவோம் கைஸ். அயன் பார்த்தீங்களா? பார்க்கல நம்ம. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னமும் பார்க்குறேன். பேராசைப்பட்டேன்.
டே சாமி சத்தம் விட்டுட்டு வந்திருக்கலாம்லடா. சவுண்டும் ஃபுல்லாக தான் கைஸ் இருக்குது. இல்லாட்டி நான் கேட்கல. ஏய் என்னோட ஆர்மர் ஃபுல்லாக போட்டுக்கிட்டியாடா. நல்ல வேலை நம்மளோட கோல்டு சட்டை பண்ணலாம். அப்படியே ஈஸியாக முடிச்சாச்சு. நம்ம எதுக்கு இனிமேல் இதெல்லாம் தேவையில்லை. வாங்க, மெயினாக நம்மளுக்கு அயன் தான் தேவை. அதாவது இந்த அயன் ப்ளீஸ், அந்த அயனுங்க இப்போ மட்டும் டீஸ்பான் ஆயிடுச்சு ப்ளீஸ். கிராவலை நசஞ்சிருச்சோ. பேக் பார்ப்போம். கைஸ் அந்த இருக்கு. ஓ மை காட், நல்ல வேலை. டே இப்போ சத்தம் போட்டால் நல்லா பார்த்துட்டேன். அப்போ எப்படி வந்தான் பார்த்தீங்களா? தெளிவிடாங்க ப்ளீஸ். என்னோட பிக்காக்ஸே உடையில, அப்புறம் எப்படி இந்த சத்தம் வந்துச்சு? கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதோட நம்ம போதும் தான். எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? கைஸ் நம்மளோட ஆர்மர் தான் உடஞ்சிருக்கு. 41 அயன் கைஸ். இங்கிறீங்களே இப்போ நான் காமிக்கிறேன். அப்படியே மேலே போகிற வழியில் பெட்டு உடச்சிக்கும். அப்படியே இந்த வழியாக தான் கைஸ் வந்தோம். அப்படியே குட்டி குட்டியாக போய் ஒரு பெரிய இடமே இருந்துச்சு ப்ரோ. இதுமாதிரி கேவ் மைனிங் வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கே வரணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் கிடைக்கிது. ரெட் ஸ்டோன் கிடைக்கிற இடத்துலலாம் டைமண்ட் கிடைக்கும். நான் ஒரு மைன்கிராஃப்ட் ப்ரோன்னு நானே நினச்சிக்கிறேன். அது எனக்கு தெரில. ஆனால் எனக்கு கிடச்சிச்சின்னா அது பக்கத்துனா அதுக்கு எப்படி சொல்ல, பக்கத்தில் இல்லாட்டினா கொஞ்சம் தூரம் தள்ளி கன்ஃபார்ம் டைமண்ட் இருக்கும். இப்போ இருக்கிறத வச்சு நம்ம டூல்ஸ் அயனார் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, நான் மேலே போனேனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் ஃபைனலாக மேலே வந்துட்டேன். இந்த நேச்சரை பாருங்கள் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க தெரியும். போகிற வழியில் இருக்க எல்லா அடியும் நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கார்பரேட் பண்ண போகிறேன். என் வீட்டு ஃபுல்லாக கார்பரேட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். அதனால தான் என் வீட்டில் நம்ம வீடு கேவுக்குள்ளே போகிறப்ப என்னென்ன கொண்டு போனோம். ஆனால் வரப்போ எப்படி வரோன்னு பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்மளுக்கு அயன் மெயினாக கிடச்சிருச்சு. அதனால பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட ஃபுல் கோல்டன் ஆர்மர் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ டொப்புன்னு எல்லாமே உழைஞ்சிருச்சு. ஆனால் கோல்டு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஸ்டோன் கூட உழைச்சிரும் ப்ரோ. ஆனால் அந்த கோல்டு டுப்புன்னு எல்லாமே வேலைக்கு பண்ணும். ஆனால் சீக்கிரமாக உழைஞ்சிடும். அதனால் எனக்கு கோல்டே பிடிக்காது. ஆனால் பிக்னிங்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வச்சுதானே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன் இல்லை. இப்படி பண்ணாதாங்க கார்பரேட். அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட தான் இருக்கும். இருங்க, அப்படியே நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோன்ஸ். கைஸ் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு ப்ரோ. நம்ம ஒரு போர்லே தாண்டிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த அயனை நம்ம உருக்க தான் செய்யணும். அதுக்கு விட்டு தேவையா? டே இருந்துடுறா கைஸ். எப்போயோ வாங்கினது, எப்போ யூஸ் ஆகுது நீங்களே பாருங்கள். எரிக்க போகுது. ஆனால் எனக்கு இது பிடிச்ச ப்ரோ. பேலோ புது பயம். இதில் கேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம இது என்ன பண்ண, எரிக்க தான் போகுது கைஸ். இது ஃபுல்லாக கொதி வந்தனே, அதாவது எரிஞ்சு முடித்தோன்னே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த சோலோ வேர்ல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போயே பாருங்களேன், நம்ம 28 மின்சம் எடுத்திருக்கோம். அந்த ஃபென்ஸ் எல்லாம் போட்டோன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதை தான் சொல்ல வந்தேன் கைஸ். இப்போ வந்து எதுக்கு திரும்பி கண்டினியூ பண்ணேன்னா இந்த இதெல்லாம் போட தான். நான் ஃபஸ்ட்டு நம்மளோட பால்கனியை முடிக்கலான்னு தான் எனக்கு ஒரு ஐடியா. அதனால தான் இப்படி பண்ணுறேன். இருங்க, ஃபஸ்ட்டு இப்படியே போவோம், கரெக்டாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. இப்படி போட்டு இங்கே 1 இங்கே 2 இதை உடைச்சிட்டு இங்கே 2 கைஸ். இப்படியே ஆர்டராக போவோம். ஓகேயா கைஸ்? இந்த வேர்ல்டோட தூங்கி இருந்துச்சோன்னே டே 20 மாறிடுச்சு. இந்த வேர்ல்டோட 20th கைஸ். கைஸ் எனக்கு இதை எரிக்கும் மனசே வரல கைஸ். அதனால் நம்ம எடுத்துருவோம். என்ன ப்ரோ மாற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் இந்த பயம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் வேறு வழி இல்லை. நம்ம மரத்தை தான் கைஸ் மைண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, அது பேசிகிட்டே இருக்கப்ப ஆக்ஸை கூட மறந்துட்டேன். ஆக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். வாங்க போகலாம் மர வெட்ட. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் எதுக்குடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா தாங்க உங்களை சும்மா விழுத்தேன். சும்மா ஆடு 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 ஆடு. வாங்க வெட்டிடலாம் கைஸ். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது மைன்கிராஃப்டில் கைஸ். நம்மளுக்கு கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஃபேமிலிஸு எனக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃபேமிலிஸு கைஸ். நான் சும்மா தான் சொன்னேன்.
மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது லைக் ஷேரை சும்மா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை கைஸ், சீரியஸாக சொன்னேன் கைஸ், பண்ணிடுங்க ஓகேங்களா. அதுக்கு இல்லாமல் நம்ம காடுக்கு போகிறோன்ற வழியில் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டோம். ஆனால் ஒரு மரம் கிடச்சிருக்கு, பிரச்சனை இல்லை கைஸ். தூரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இதுங்க புது ஃபாரஸ்ட்டாக இருக்குமோ, ஜங்கிள் ஃபாரஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஜங்கிள் ஃபாரஸ்ட், ப்ளீஸ் ஜங்கிள் ஃபாரஸ்ட். இந்த கமெண்ட் இல்லைன்னா உங்கள் மனசுலேயே சொல்லுங்கள். அட பொங்கடா, ஓக்கு தாங்க, ஓக்கும் பிரிச்சுன்னு கலந்துதான். அதேமாதிரி எனக்கு பேர் ஓக்கு எடுத்து எனக்கு பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது தாங்க பிரிச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பிரிச்சு தான் பிடிக்கும். ஆனால் இந்த புதுசாக பேர் ஓக் பயம் இருக்குங்க, அது வந்ததுலேருந்து எனக்கு அதாங்க பிடிக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மரமே போதும். நான் போனேன்னு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எதுக்குடா நீ அங்கே தான்டா போனேன், திரும்பி இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, திரும்பியும் ஃப்யூச்சர்லலாம் வந்து நம்மளால் மைண்ட் பண்ண முடியாது, அதான் நான் அப்படி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்னடா பெரிய குழி, கேவில் என்ன நடந்துச்சு, க்ரீப்பராக வந்துச்சா, அந்த மாதிரி தான் கைஸ். இங்கே ஒரு க்ரீப்பர் வந்து டப்புன்னு ஒரே வெடி வெடிச்சிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, தெரிஞ்சு ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணுவோம், ஏன்னா அது பில்டிங்க்கு நிறைய யூஸ் ஆகும். அந்த ஃபென்ஸ் தேவையில்ல கைஸ், அதனால் நம்மளுக்கு அதுக்கு கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு உதவும் நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நான் கொஞ்சம் வுட்டு கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நான் கரெக்டாக ஒரு ஸ்டாக் கலெக்ட் பண்ணிட்டேன், அதை உங்கள்கிட்ட சொல்லலாம். இப்போ கண்டினியூ பண்ணேன், வீட்டுக்கு போயிருந்தோன்னே கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோன்ஸ் கைஸ். நான் அப்படியே நார்மலாக இங்கேருந்து ஓடி வந்துகிட்டு இருந்தேன், இப்படி வந்து திரும்புகிறேன், லாவா கைஸ். நம்மளுக்கு 2 இடத்துல லாவா கிடச்சிருக்கு. இருங்க, இப்படியே இங்கே ஒரு கேவ் மாதிரியே போகுது, ஆனால் நம்மளுக்கு தேவையில்ல, ஏன்னா அவுட் ஆயிரும். அயன், ஓ மை காட், சும்மா வந்ததுக்கு அதுக்குன்னு ஒன்று தான் குடிப்பீங்களா, கொஞ்சம் அதிகமாக குடிக்க மாட்டிங்களா கைஸ்? ஒன்று கொடுத்ததே பெருசு, அது பக்கத்தில் இருக்கிறது கொடுத்தது மிகவும் பெருசு. லாவானாலே எல்லோரும் பயப்படுவீங்கன்னு நினச்சிங்களா கைஸ்? கைஸ் லாவானாலே எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பு பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் இந்த மலைக்கு இந்த சைடில் தான் வந்தோம், போன கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வீடு உங்களுக்கு தெரியுதா, அப்படியே அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தூரம் ஓடி குடுன்னு ஓடி வந்தாச்சு. இந்த இடத்துல உங்களை பார்த்தாலே தெரியும், இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம், இங்கெல்லாம் பார்டர்லாம் போட்டோம். எவ்வளோ பெரிய வீடாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் எடுத்தோம்ல நான் இருக்கா, ஆனால் நம்மளுக்கு இந்த கார்பெட் வேலை தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டே. இருங்க, என்ன 3 தான் இருந்துச்சா, அதானே நிறைய ஆடு கொண்ட மாதிரி இருந்துச்சு வயசாக, இப்போ நான் 3 போட்டேன். ஓகே, இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எத்தனை வரும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆகிட்டே இருக்குது, தெரிஞ்ச ஒரு 4 ஸ்டாக் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடு கட்டுறப்ப இதுக்கும் மேலே தேவைப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 3 ஸ்டாக் ஆஃப் ஓக் பிளாங்காகவே எனக்கு தேவைச்சு, ஓக் வுட்டாகவே சாரி, இதுக்கும் மேலே எடுத்து இந்த வீடை கட்டியிருக்கேன், ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, நம்ம இதை வந்து போட்டு எரிச்சிடுவோம் கைஸ். இந்த இது அங்கே கிடச்சிச்சு. அதேமாதிரி நம்ம செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, போட்டுலாம் இது மெல்ட் ஆகி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். என்னடா 2 மாரி இதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் ஒரு இதிலே போட்டால் லேட் ஆகும்ல, அதனால் இப்போ தான் இன்னொருத்துலேயும் ஜஸ்ட் நான் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை உங்களுக்கு கண்ணு முன்னாடியே பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இந்த ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட இதெல்லாம் போட்டு வைக்க போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சட்டை தாங்க, நானாக தான்டா உருவாக்கி கஷ்டப்பட்டு பண்ணேன், அப்போ நீங்களா வாங்கன்னு தந்தீங்க. இப்படி தாங்க சட்டை பண்ணணும். இங்கே ஒன்று சட்டை ரெடி. பேண்ட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கைஸ், சரி நம்ம இதை பூட்டாகவே மாற்றிடுவோம். இப்படி பூட் பண்ணணும். அடுத்து பேண்ட்டு தாங்க கைஸ் இப்படி பண்ணணும். ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி இங்கே வர்றாரு சரிங்களா. இப்போ நம்ம ஃபுல் அயனர். நான் எப்போ ப்ரோ போட்டேன், நான் கிராஃப்ட் மட்டும் தான் ப்ரோ பண்ணேன். வாட், எப்படி இது உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா? சரி விடுங்க, அவங்களே ஒரு வேலையை குறைச்சி தண்டாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம இப்போ இதை வச்சு ஸ்டிக்கு தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் இதை வச்சு நம்ம டூல்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணால் கைஸ் நம்ம அயன் பிகாக்ஸ் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஏதோ ஒரு எபிசோடில் பண்ணியிருப்பேன், இதை பார்த்தீங்களா, ஜஸ்ட்லேயே இருக்குது நம்மகிட்ட. அயன் ஆக்ஸ், வாட்டர் பக்கெட், இப்படி வச்சா வாட்டர் பக்கெட் நம்ம முன்னான்னு பண்ணிக்குவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம
தண்ணி தேவை, அதுவும் இல்லாமல் லாவை நம்ம எடுக்கணும்ல கைஸ். அதனால் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இங்கே நம்ம அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுவோம். அதனால் அன்லிமிட்டடாக வாட்டர் கிடைக்கும். அதனால தான் ப்ரோ அன்லிமிட்டட்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் என்ன ப்ரோ ஒன்று தான். அயன் ஸ்வாட் பண்ணிக்குவோமா, ஏன்னா நம்ம ஷவல் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. மெயினாக இவனால் அடி வாங்கணும்ல, அந்த அடியை தடுக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். பெக்ரோ ஷீல்டு கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நான் பண்ணதால செஞ்சேன். இவனாக போட்டுக்கிறான், என்ன நியாயம் இது? விடுங்க, நம்மளுக்கு வேலையை குறைச்சி தராங்க. இப்போ நான் அந்த ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோனாக மாற்றணும் இதை, அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை இப்படி போட்டோன்னா ஸ்மூத் ஸ்டோன் கிடைக்கும் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, அதை வச்சு நம்ம ஸ்லாப்பு பண்ணணும். இந்த 3 இதுவும் இப்போ மெல்ட் ஆகணும். அது பாட்டு ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன சொல்கிறேன், போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பக்கத்துலேயே தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இருங்க இங்கே கைஸ், நம்ம டைரக்ட் இருந்துச்சு நம்மகிட்ட, எங்கே போச்சு? இருங்க நம்ம பார்ப்போம். ஃப்யூச்சர்லலாம் கைஸ் நம்ம அயன் ஃபார்ம் பண்ணிடலாம் கைஸ். விட்டுட்டு வந்தேனோ? ஆமாங்க விட்டுட்டேன். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் வுட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெல் மாதிரி கட்டிடுவோமா? இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. நான் அந்த வெல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போகலான்னு போகிறேன். இங்கே பாருங்களேன், க்ரீப்பரா டே கதவு திறந்து எனக்குன்னே வருவீங்களாடா? வா 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 வெள்ளா வா வா. என் வீட்டுக்கெல்லாம் உன்னை யார் கூப்பிட்டா? நீயே என் வீட்டில் தங்கிக்கிற. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் நட்டாக இருக்கணும். அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுவோங்க, பிரச்சனை இல்லை. வா இங்கே வெடி, அங்கேனா நிலத்தையும் கெடுப்பான். போய் நம்மளே என்னை தள்ளி விட்டு வெடிக்க விட்டாச்சு. விடுங்க, நம்மளுக்கு எதுக்கு? நம்ம எப்படியும் ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாபே வந்திருக்கும். வந்துருச்சு கைஸ். இப்போ இதை எப்படி நம்ம மாற்றணும்னா, இப்படி வச்சிங்கன்னா அது ஸ்லாபாக மாறிடும். அந்த இதுக்கு அவ்வளோதான். இப்போ நம்மளால் ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி இந்த இடத்துல ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் ஆர்மர் ஸ்டாண்ட் ரெடி கைஸ். இப்போ நான் வெள்ளையும் இந்த இதெல்லாம் செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட சட்டையெல்லாம் எனக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணும். வடா கலட்டி தான் வைக்க முடியுமோ? சாரி மறந்துட்டேன். இதை மட்டும் இப்படி டக்குன்னு வச்சிடலாம், வேறு ஆப்ஷன் இல்லை கைஸ். ஆக்ஸ் வைப்போம், ஷீல்டு கொடுப்போம். இருங்க உனக்கு எக்யூப் பண்ணுவோம். ஓகே, உனக்கு எக்யூப் பண்ணியாச்சு. இப்போ போஸ் கொடுப்போம் கைஸ், ஒரு நல்ல போஸ், வாரியர். ஓகே கைஸ், நான் அந்த வெள்ளை மட்டும் கட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் சொன்னவே பார்த்தீங்கன்னா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மர் ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு போஸ்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெல் கட்டுனேன்னு இல்லை தண்ணி இருங்களேன். அதுக்கு பக்கெட் தேவைப்படும். பக்கெட் எடுத்துக்குவோம். எவ்வளோ வச்சேன்? இதில் தான் இருக்குது. சும்மா தான் பார்த்தா அங்கே தான் இருக்குது. இந்த வெள்ளை நல்லா இருக்குன்னு தாங்க கைஸ் நான் அடிக்கிறேன். இங்கே இது கீழே நான் அன்லிமிட்டட் தான் கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா இருக்குல்ல கைஸ், சூப்பராக. அப்படியே ஒரு 4 என்ட்ரன்ஸ் மாதிரி தண்ணி பக்கத்துலேயே ஒரு வெல் பார்த்தீங்கன்னா. இதை நான் திறந்து இப்படி தண்ணி எடுத்துக்கணும், எனக்கு தண்ணி வேணும்னா. அப்படின்னாதால நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ அன்லிமிட்டடாக என்னால் எடுக்க முடியும். அதனால் தண்ணிக்கு நம்மளுக்கு பஞ்சமே இல்லை. இது ஒரு அழகான வெள்ளு தான். ஓகேங்களா. நான் இந்த வீடியோவை என் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட அயன் ஆர்மர் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இங்கே எதுக்கு நான் கண்டினியூ பண்ணேன்னா உங்களுக்கு நான் மேலே காமிக்கிறேன். இதை நான் அப்பயே பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகேங்களா. நம்ம இங்கே இந்த வீடியோலாம் முடிச்சுக்கலாம். இந்த இன்வென்ட்ரியில் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் இந்த கேவ்லலாம் நான் பண்ணேன் கைஸ். ஓகேங்களா. இங்கேருந்து அப்படியே நம்ம வெளில தெரியட்டும். ஓகேங்களா. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ நல்லாயிருக்குன்னு தான் கன்ஃபார்ம். நம்ம நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.